நெல் கொள்முதல்ல தவறான கருத்துக்களை கூறி தமிழக அரசு மக்களை ஏமாற்றுவதா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையே சுமத்தியிருக்காரு. டெல்டா மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 6 ஏக்கர்ல தற்பொழுது குறுவை சாகுபடியானது செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் 1 மடங்கு அதிகமாகவே குறுவை சாகுபடிகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இந்த முறை கடந்த ஆண்டுகளை காட்டிலுமே ஒரு நல்ல விளைச்சல் இருக்கிறதாகவுமே விவசாயிகள் அனைவருமே தன்னுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில தான் சாக்கு பற்றாக்குறை, லாரி தட்டுப்பாடு, கிடங்குகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளுடைய கொள்முதல்னு பலவிதமான பிரச்சனைகள் விவசாயிகளுடைய தற்போதைய மகிழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தற்பொழுது தொடங்கி இருக்கும் மழையின் காரணமா இந்த நெல் மூட்டைகள் எல்லாம் எங்க கொண்டு போகிறதுன்னு தெரியாம நெல் மூட்டைகள் எல்லாமே மழையில நனைந்து அந்த நெல்ல இருந்து முளைச்சலானது ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் விளைச்சல் அமோகமா இருந்தாலுமே அதனுடைய பயன் விவசாயிகளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த விவசாயிகளுமே அதிகப்படியான ஒரு கவலையில சூழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து அவர்களுக்கான ஒரு ஆறுதலுமே தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் படும் கஷ்டம் அனைத்துமே தனக்கு தெரியும்னும், தானும் ஒரு விவசாயி தான், அதனால விவசாயிகள் அனைவருமே அவங்க சொல்லிதான் அவங்களுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது, எனக்குமே அவருடைய நிலை என்னன்னு புரியும். இந்த விஷயத்துல தமிழக அரசு கிட்டத்தட்ட தினமும் 2000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளானது கொள்முதல் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகளுடைய தரப்புல இருந்து கேட்கும் பொழுது ஒரு நாளைக்கு வெறும் 800 நெல் மூட்டைகள் மட்டும்தான் கொள்முதல் செய்யப்படுறதா சொல்றாங்க. இந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசானது தவறான தகவல்களை கூறி விவசாயிகளை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு.